This video sponsored by BuyMode e-shopping mobile app. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னாக்குனி தூள் இட்லி பொடியை பற்றி பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வானல் எடுத்து அந்த வானலில் கேஸை பற்ற வச்சு அதில் நம்ம சென்னாக்குனி போடுறோம். இந்த சென்னாக்குனி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொடி சென்னாக்குனி இருக்குது, கொஞ்சம் பெருசாக சென்னாக்குனி இருக்குது. நீங்கள் எது வாங்குறீங்களோ கொஞ்சம் அதிகமாக மண்ணில் அதை பார்த்து வாங்கிட்டு வாங்க. அதில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மண் இருக்கும், பட் இருந்தாலும் நீங்கள் மண்ணில் தான் பார்த்து கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிட்டு, ரொம்ப பொடியில் தான் ரொம்ப அதிகமாக மண் இருக்கும். இந்த மாதிரி சைஸில் அந்தளவுக்கு இருக்காது. இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குட்டியோண்டு கருவாடு, நெத்திலி கருவாடு, அந்த மாதிரி நிறைய கருவாடுலாம் இருக்கும் சென்னாக்குனி பொடியை. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் லைட்டாக கருக்க விடாமல் லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா பொட்டுக்கல்லை பார்த்திங்கன்னா நீங்கள் அரை பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம், இது மாதிரி முழு பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட இந்த முழு பொட்டுக்கல்லை இருக்குது, அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன். இந்த முழு பொட்டுக்கல்லையை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு, லைட்டாக பிளாக் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கணும். கொஞ்சம் தீய விட்டாலும் டேஸ்ட் மாறிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி எடுத்தால் தான் அந்த பொட்டுக்கல்லை ஒரு மாதிரி நமுத்து போகாமல் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இது நம்ம எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வரமிளகா மீன்ஸ் காய்ந்த மிளகாய். இந்த காய்ந்த மிளகாவை நமக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் இந்த அளவுக்கு காரம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன நம்ம இது கூட சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்டாவது ஜீரகம் சேர்க்க போகிறோம். ஜீரகம், சோம்பு சொல்லுவாங்கள்ல, சோம்பு அது இல்லை, பச்சை கலரில் இருக்கிற சோம்பு அது கிடையாது, ஜீரகம். அந்த ஜீரகத்தை, சின்ன ஜீரகத்தை சேர்த்து லைட்டாக மடப்படன்னு வெடிக்கும். அது வெடிக்க விட்டதுக்கப்புறமா தீயை விடாமல் அதையும் எடுத்துக்கணும். அதை எடுத்து கொட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிளகு சேர்த்துக்கணும். மிளகு அதுவும் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரியோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுவும் மிளகு கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் மிளகு எப்படி வறுப்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இது கூட நீங்கள் என்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், ஒரு வெள்ளை உளுந்து எடுத்து அதை கூட போட்டு பார்த்து நீங்கள் வறுத்தீங்கன்னா அந்த உளுந்து லைட்டாக கலர் மாறும்போது நீங்கள் அந்த மிளகு எடுத்து கொட்டிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை கடுகு வெள்ளை உளுந்து எடுத்து அதையும் லைட்டாக பொன்னிறமாக வறுத்து கொட்டிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் இதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் எல்லா இட்லி பொடியும் மாதிரி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலாம். இன்னும் சில பேர் பூண்டு ட்ரை பண்ணி போடுவாங்க, கருவேப்பிலை ட்ரை பண்ணி வைப்பாங்க. இப்போ நான் சொல்கிற இந்த பொருட்களையே என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துப்பாங்க. நான் எண்ணெய்லாம் எதுவும் ஊற்றல, ஏன்னா கொஞ்சம் நாள் படம் வரணும், அதனால் எண்ணெய்லாம் ஊற்றாமல் லைட்டாக ட்ரை பண்ணி அதை அப்படியே நான் செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது நான் கடலப்பருப்பு ஆட் பண்ணுவேன். கடலப்பருப்பும் அதே மாதிரி லைட்டாக வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அது பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க அப்புறம் பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட பெருங்காயத்தூள் நான் இதை யூஸ் பண்ணல, பெருங்காய் கட்டி தான் யூஸ் பண்ணுறேன். பெருங்காயத்தூளோட பெருங்காய் கட்டி தான் நமக்கு உடம்புக்கு நல்லது. பெருங்காய் கட்டி யூஸ் பண்ணி அதை நல்லா லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கணும். இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு அரிசி, கொஞ்சமாக அரிசி எடுத்து சேர்த்துக்கிறேன். அரிசி பார்த்தீங்கன்னா எந்த அரிசி எடுத்துக்கலாம்னா நீங்கள் உங்கள் இஷ்டம். நான் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசி தான் எடுத்து லைட்டாக தான் வறுத்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் குவான்டிட்டி செய்கிறதுனால எல்லா பொருளுமே நான் கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுறேன். நல்லா லைட்டாக பொன்னிறமாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, ரெண்டாவது சென்னாக்குனியை வறுத்து வச்சுட்டு ஆற வச்சுருந்தேன். அதை எடுத்துன்னு போயிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் புடச்சி எடுத்துகிட்டு அதை ஒன்றா போட்டு அது கூட உப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா பவுடராக அரைச்சிக்கிறேன். லைட்டாக பார்த்திங்கன்னா குறப்பு தெரியும் உங்களுக்கு, ரொம்ப மழமான டேஸ்ட் இருக்காது. குறப்பு லைட்டாக இருந்தால் தான் அந்த தன்மை தெரியும், நல்லாயிருக்கும். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.